சொல்றாங்க உள்ள வந்து ஏதோ பைக்கு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எதுவும் கிடையாது. திமிழு தான். இந்த திமிழு வந்து கொழுப்பு சத்து. ஓகே. மாட்டை விட செலவு கம்மியா இதை பராமரி. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கவிஸ் தங்கவல். என்னோட பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபுல்லாக வந்து ஒட்டகம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்துக்கிறோம் பார்த்தோன்னா வந்து கொடுமுடி வந்துருக்கோம் ஓகேங்களா. கொடுமுடி வந்துக்கிறோம். இது ஒட்டகம் வளர்த்துறாங்க ஓகேங்களா. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒட்டகம் வந்து எப்படி வளர்த்தோணும், எல்லா நாளும் வளர்த்த முடியுமா, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வைக்கினா மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட பேர் வந்து எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்கள் அப்படியே. வணக்கம், என் பேர் தாஜுதீன். என் ஊர் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். இந்த மிருகங்கள்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு ஆர்வம். இதெல்லாம் ஒரு 35-40 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். வந்து ஒட்டகங்கிறது வந்து ரொம்ப பிரியப்பட்டு நான் ஆரம்பத்தில் கொண்டு வந்து வச்சேன். இப்போ அதை 2 ஃபங்க்ஷனும் பண்ணிக்குவேன், வியாபாரமும் பண்ணிக்கிறேன். இப்போ பாலுக்காக நிறையா வர்றாங்க, அதனால் பாலுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. எங்கிட்டையும் பால் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் வியாபாரமும் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஒட்டகம் வந்து எப்படின்னு கேட்டால், ஒரு மாடு செய்கிற வேலையில் ஒட்டகமும் செய்யும். இல்லை எல்லா வேலையும் செய்யுங்களா? எல்லா வேலையும் செய்யும். ஓகே ஓகே. உழவும் போகும், இருக்கும், சுமையும் சுமக்கும். அதனால் இது வந்து ஒரு செலவு கம்மியான ஒரு வேலை. மாட்டை விட செலவு கம்மியாக இதை பராமரி ரொம்ப கம்மியாக. ஆமாம், பராமரிக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்போ மாடு எடுக்கணும்னா கடத்தினோ தவிடு பதிட்டு வைக்கணும். அதே மாதிரி இதுகளுக்கு வந்து என்ன வைக்கணும்? இதுக்கு வந்து வேப்பந்தலை அதிகபட்சமாக நல்லா சாப்பிடும். ஓகேங்களா. போல் நல்லா சாப்பிடும். ஆலந்தலை, அரசந்தலை, வேளாமுள், எழுந்தமுள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா சாப்பிடும். அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற வைக்கப்புல், சோளத்தட்டு எல்லாமே சாப்பிடும். இதுக்கு வந்து கோதுமை தவிடு மட்டும் கொஞ்சம் வைப்போம். ஓகே ஓகே. கோதுமை தவிடு மட்டும் கொஞ்சம் வைப்போம். 2 நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம். மற்றது இப்போ தண்ணி 2 நேரம் தண்ணி குடிச்சுப்போம். நமக்கு எல்லா யூஸருக்கும் இது நம்ம பயன்படுத்தலாம். இங்கே யாருக்கு தெரியறது இல்லை. அது இப்போ தான் நான் எல்லாத்துக்கும் தெரிய வச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன். பொதி சமைக்கும், வண்டி இழுக்கும், உழவு ஓட்டும். இதெல்லாம் புதுசாக இருக்குது, எனக்கே கேட்குற புதுசாக இருக்குது. எல்லாமே செய்யும். இது வந்து இதுக்கு வந்து மாட்டுக்கு மாதிரி லாடம் கட்டுற வேலை இல்லை. லாடம் கட்ட தேவையில்லை. இது நம்ம பார்த்த மட்டும்தான். இது அதனால தான் இது வந்து பாலைவனத்தில் மணலில் வேலை பார்க்குறது. ஓகே. மணலில் நடக்கக்கூடிய தன்மை இந்த காலில் இருக்குது. இப்போ மாடுன்னா மணலில் கால் பதிஞ்சிடும். கண்டிப்பாக பதிஞ்சிடும். இதுக்கு பதியாது. இது மணலில் போய் வேலை செய்கிறதுக்காக வேண்டிதான். இதெல்லாம் அங்கே அதான் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இது பாலைவன கப்பல்னு பேர் இதுக்கு. சரி சரி. ஒரு ஒட்டகம்லாம் பார்த்தா ஒரு வண்டியெலாம் 4 டன்னெல்லாம் சாதாரணமாக இருக்கும். 4 டன் இருக்கும். சாதாரணமாக இருக்கும். இப்போ மாட்டை விட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வண்டி போட்டு பழக்கலாம். அதனால் இப்போ அந்த விழுப்புரிச்சு கொடுத்து நான் இப்போ நிறையா கொடுத்துட்ருக்கேன். எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்குது. கொடுத்துட்ருக்கேன். ஏதோ 15 இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் டவுனு. ஓகே. ஆமாங்க. நீங்கள் ஒட்டை வந்து எவ்வளோ வருஷமாக வளர்த்துட்டு இருக்கிறீங்க? நான் 40 வருஷமாக வச்சுட்ருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு ஒட்டை நீங்கள் வாங்கிருப்பீங்க. அப்போ அந்த டைம் பக்கத்தில் கூட என்ன சொன்னாங்க? எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. கண்டிப்பாக அது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்படியே அது போயிட்டே இருக்குது. சரி. அப்படியே எல்லாத்துக்கும் விருப்பங்கள் வந்துருச்சு. நானும் நிறைய வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு புதுசாக வந்து ஒட்டகம் வாங்குறவங்க வந்து என்னென்ன பார்த்து வாங்கணும்? ஏன்னா ஒரு மாடு எடுத்துக்கிட்டோம்னா சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கு அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. சொல்லியெல்லாம் கிடையாது. கைகால் சுத்தம் பார்த்து வாங்கணும். கைகால் வச்சம் இல்லாமல் பார்த்து வாங்கணும். இதுக்கு வந்து சொல்லியெல்லாம் இல்லை. இது கலர் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே. கலர் வித்தியாசம் என்னென்ன கலர் வரும்? இது கருப்பு. ஓகே. அது செம்பிளியாட்டு கலரு. ஒயிட்டு. ஒயிட் இருக்குதா? ஒயிட் இருக்குது. சுத்த கருப்பு இருக்குது. இதெல்லாம் சுத்த கருப்புல அந்த மாதிரி இருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மிருகம். அது அதிகபட்சமான இடங்களும் தேவையில்லை. ஓகே ஓகே. பார்த்தீங்களா, இதுலேயும் ஒரு 20 ஓட்டம் கட்டு வேணும். அப்படிங்களா? சரி சரிங்க. இதுக்குள்ளேயே இருக்கும். ஒன்றும் அதிகமான தேவை இருக்காது. இடமும் கம்மி, செலவும் கம்மி. பராமரிப்பு செலவுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓகே ஓகே. நல்லா வளர்க்கலாம். ரொம்ப பிரியப்பட்ட ஒரு மிருகம். மனுஷங்கிட்ட பழகிட்டா ரொம்ப இஷ்டமாக இருக்கும் நம்ம கூட. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இருக்காது. ஆமாம். இந்த ஆண் ஓட்டம் வேணும்னா கொஞ்சம் இந்த மத டைப்பில் அதுக்கு யானைக்கு மாதிரி அதுக்கு மதம் வரும். அப்படிங்களா? மதம் பிடிக்கும் அதுக்கு. ஆமாம், அந்த மத நீர் வடியும். ஓகே ஓகே. மட்டும் கொஞ்சம் ஆளை மிரட்டும். கொஞ்சம் அப்படியே எல்லாம் மிரட்டும். ஆனால் அது கொஞ்சம் பழகிட்டா சரியாக போயிடும். சரி சரி. அது சரியாயிடும். கொஞ்சம் அந்த டைம் மட்டும். சில பேர் வந்து ஒட்டை வந்து கடிக்கும்பா, உதச்சு சொல்லுவாங்க. அதாவது எப்படி கடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் குதிரையும் செய்யுமே. குதிரையும் செய்யுங்க. அதெல்லாம் நம்ம பழக்க வழக்கத்தில் தான் வழக்கத்தில் தான் இருக்குது. பழகிட்டா அதெல்லாம் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஓகே. பழக்கத்துக்கு வந்துட்டா அதெல்லாம் எதுவுமே செய்யாது. அதெல்லாம் நம்மளோட நல்லா இஷ்டமாக நல்லா இருக்கும். வழக்கம்தான் நம்மகிட்ட வந்து பழக்கம் பழகிக்கிறதுல தான் இருக்குது. இப்படி பழகிக்கிட்டா அது நல்லா இருக்கும். சரி. ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
எல்லாமே பழகிக்கணும் நம்மகிட்ட. இதெல்லாம் பட்டியாக மேயிடும் போது மனுஷங்கிட்ட புழக்கமில்லாத அப்படியே மேயும். ஆனால் நம்மக்கிட்ட வந்துட்டா கவுரு போட்டு கட்டினதுக்கப்புறம் அது நம்மளோட பழகிக்க தண்ணி வைக்கிறோம், தவிடு வைக்கிறோம், அதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இருக்காது. இப்போ ஒரு விலங்கு எடுத்துட்டா எல்லாத்துக்கும் கோழி சரி மாடு சரி ஒரு நோய் மேலாமே இருக்கும். ஒட்டகத்துக்கு நோய் மேலாமே பார்க்கணும். ஒட்டகத்துக்கு நோயின்னு பார்த்தா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஓகே ஓகே. இந்த அதுக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வரும். அது அட்வான்ஸாக மருந்து போட்டுட்டு அது வராது. அதுக்கு தடுப்பூசி எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு இருக்கு. அது பண்ணிட்டோம்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராது. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கானாலும் அதை செய்யணும். நாங்கள்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்காவே அதை கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அது லிக்விடாகவும் இருக்குது, இன்ஜெக்ஷனாகவும் இருக்குது. அது கொடுத்துட்டு அந்த அந்த ப்ராப்ளம் வராது. பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ஒட்டகத்துக்கு எதுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் அட்வான்ஸாகவே பண்ணிடுவேன். சில பேர் கொண்டுட்டு போய் அதை பற்றி தெரியாமல் கொண்டுட்டு போய் அந்த மாதிரி தோலெல்லாம் மரத்தில் கட்டிடுவாங்க. நான் மரங்க இருக்கிற இடத்துல எல்லாம் கட்ட மாட்டேன். இந்த மாதிரி கம்பி அடிச்சு தான் கட்டுவேன். அப்போ வந்து உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வழி இருக்காது. அதை ஆரம்பிக்கிற போது நாங்களாம் அட்வான்ஸாக கொடுத்துருவோம். எங்கிட்ட வரவே வராது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அப்புறம் கொஞ்சம் வவுத்துக்கு வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த உப்பு ஓமம் கொடுப்போம். வவுறு சுத்தமாக அது கொடுப்போம். அது சாப்பிட்டுக்கிறதுக்கு வந்து இப்போ மெயின்டைன் வந்து கம்மியான ஒரு வேலை இல்லை. பார்க்கும்போது நல்லா பாசமாக இருக்குது உங்கள் மேலேயே, ரொம்ப பாசமாக இருக்குது எல்லாமே. இப்போ எல்லாமே நம்ம கூட அப்படி தான் இருக்கும். இப்போ மிருகமும் பார்த்தீங்கன்னா குதிரை, மாடு, யானை எல்லாமே நம்மளோட இஷ்டம். நம்ம பழக்க பொறுத்து இப்போ நம்ம அணுகுமுறை தான். அதுக்கு உண்டான தேவைகள் அது என்ன கேட்குது, என்ன ட்ராமா பார்க்குதா, சினிமா பார்க்குதா, பஸ்ஸில் போகிறீங்கதா, வண்டியில் போவீங்க, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு வவுத்துக்கு அவ்வளோதான். வவுத்துக்கு சாப்பாடு நல்லா கொடுக்கணும், தூங்குற நேரம் தூங்க விடணும், குளிக்கிற நேரம் குளிக்க வைக்கணும். இது 3ஐயும் செஞ்சுட்டு அது நம்மள அடிமை. அது நம்மளுக்கு அடிமை, அது அடிமை. ஓகே. நம்ம வந்து மிருகத்தை வச்சு தான் நம்ம 1000 நம்ம தேவைக்கு பூர்த்தி பண்ணுறோம். அது மட்டும் தேவை 3 காரியம் தான்: குளிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளோதான். ஆமாம், அந்தந்த டயத்துக்கு அதை செஞ்சுட்டா நம்ம மேலே அது இஷ்டம் தான். அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்துங்க ஒட்டகம் வந்து எப்போ வந்து சனி பருவம் வரும்? ஒட்டகத்துக்கு வந்து 2 வருஷத்துல வந்துடும். 2 வருஷம் குட்டிலேருந்து ஒரு 2 வருஷத்துல வந்துடும். 2 வருஷத்துல கருத்துருக்கும். கருத்துருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒட்டக பால் வந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்கும் ஒரு ஒட்டகம் சாதாரணமாக? நல்ல ஒட்டகம் நல்ல பால் வச்சா ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 6லேருந்து 10 லிட்டர் வரைக்கும். ஒரு நேரத்துக்குலாம் எப்படி? ஒரு நேரத்துக்கு 3லேருந்து 5 வரைக்கும். ஓகே ஓகே. நல்ல ஒட்டகம்லாம் 10 லிட்டர் ஒரு நாள். 2 நேரத்துக்கு 5 5 10, 4 நாள் 8. ஒட்டகத்தின் உடல் வாக்கு 10 இருக்கு. ஒன்று டபுள் பர்த்தாக இருக்கா, ஒன்று சிங்கிள் பர்த்தாக இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனுஷன்லேயே பாருங்கள், என்ன சாப்பிட்டாலும் லீனாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு சாப்பிட்டாலும் சாப்பிட்றாட்டியும் பெருசாக இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. அந்த மாதிரி அதுக்கு உடல் பருத்து எப்படியோ அது சிங்கிள் பருத்து டபுள் பருத்து இருக்கு. அந்த டபுள் பருத்து இருக்குது, நல்லா இருக்கும். மாட்டுலேயே அப்படி தானே இருக்கு. ஓகே. நல்ல மாடுகளுக்கு நல்ல மடி இருக்கும். கண்டிப்பாங்க. ஆமாம், சின்ன மாடுகளுக்கு சின்ன மாடை பொறுத்து கண்டிப்பாங்க. அது மாதிரி தான். தண்ணி வந்து 2 நேரம் கொடுக்கும். அது வந்து தண்ணி ஸ்டாக் வச்சுக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒரு 50 நாள் தண்ணி இல்லாமல் வாழக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. இப்போ சிலர் சொல்கிறாங்க உள்ள வந்து ஏதோ பைக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, கிடையாது. அதெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. திமிழ் தாங்க. இந்த திமிழ் வந்து கொழுப்பு சத்து. ஓகே. அதில் வந்து தண்ணி வறட்சியில் வந்து அந்த திமிழனுடைய கொழுப்பு சத்து அது தண்ணியாக பயன்படும். உடம்பு இழத்துக்கலாம். 50 நாளில் சாதாரணமாக தண்ணி இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் வச்சா 2 நேரம் குடிக்கும். வச்சா 2 நேரம் குடிக்கும். ஓகே ஓகே. ஆனால் வைக்கணும், அது இல்லாத இடத்துக்கு தானே. இப்போ மாட்டோட இது தீனி அதிகம் சாப்பிடுவோம், கம்மியாக சாப்பிடுமா? கம்மி தான், செலவு கம்மி. மாட்டோட கம்மியாக தான் சாப்பிடுங்க. கம்மி தான். சரி சரி. இப்போ வந்து யாராலும் வளர்த்தலாம் வீட்டில் வந்து. மாட்டோட இனம் தான் இதுவும். இது அசைப்போடும், அது அசைப்போடும். யானை குதிரை அசைப்படாது, சாப்பிட்டு முழுங்குறதோட சரி. சரி சரி. ஆனால் இதெல்லாம் வந்து அசைப்போடுற ஜீவன் தான். ஆனால் மாட்டுக்கு கம்மியான செலவு தான் ஒட்டகத்துக்கு நான் சொல்லுவேன். சரி சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக கொடுமுடியில கரெக்டாக எங்கே இருக்குது உங்களோட ஃபார்ம்? இந்த ஃபார்ம் வந்து கொடுமுடியிலேருந்து ஒரே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. சரி சரிங்க. இந்த இடம் பேர் என்ன? இந்த நெத்தமேடு. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.